ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th வந்து சிபிஎஸ்இ குடுத்துருக்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர நீங்க பார்க்கலாம். இதுல என்னன்னா, நம்ம 10th எக்ஸாம் எழுதும்போது மெயினா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க எடுத்த உடனே என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். இத ஸ்கிப் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 10 மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ணிறணும். ஏன்னா மத்தத எழுதிட்டு இதுக்கு வரலான்ட்டுலாம் நம்ம யோசிக்க வேணாம். இது ஸ்ட்ரெயிட்டா நம்ம படிச்சுட்டு, இதுல இருக்க அதே ஆன்சர் இந்த பேராகிராஃப்ல இருக்க ஆன்சரே தான் எடுத்து எழுத போறீங்க. அதனால இதுக்கு வந்து இந்த 10 மார்க் வந்து இனிஷியலாவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த பேராகிராஃப படிச்சாவே போதும். கீழ குடுத்துருக்க 5 கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 டைம்ஸ் இத படிச்சுட்டு, இந்த கொஸ்டின பாருங்க. ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்ஸர செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கரெக்ட்டு தானா? அப்படிங்கிறத ஒரு ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. இக்காலத்தில் விருந்து யாருக்கு தரப்படுகிறது? நீங்க 4 ஆன்ஸர பார்க்காமலே ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சீங்கன்னாவே தெரியும். என்ன ஆன்சர் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு. புதிய விருந்தோம்பல் முறை ஒன்று இன்று சமூகத்தில் செல்வாக்கு பெற்றுள்ளது. நன்கு அறிமுகமானவருக்கும், பசி அறியாதவருக்கும் ஆடம்பரமான வகையில் பேருணவு கிடைக்கும் வழக்கம் இப்போது விருந்து என்று பெயர் பெறுகின்றது. ஸோ இக்காலத்தில் விருந்து யாருக்கு தரப்படுகிறது? அறிமுகமானவர்களுக்கும், பசிங்கிறதே யாருக்கும் தெரியாதவங்களுக்கும் தான் மெயினா இந்த விருந்துன்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இப்படி எழுத முடியாது இங்கிலீஷ் பேப்பர்ல. பட் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட் ஆன்சர்ஸ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதிடலாம். ஸோ எடுத்த உடனே எதையுமே இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன ஸ்கிப் பண்ணாம, டைரக்ட்டா இத படிச்சு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன்ஸ்க்கு போங்க. ஸோ இதுவும் அதே தான். ஒரு தடவைக்கு 2 தடவ இத படிங்க. படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு மேட்ச் பண்ணி ஆன்ஸர கண்டுபிடிச்சு எழுதிருங்க. அவ்வளோதான், இது சிம்பிள். இந்த 10 மார்க்க எடுத்த உடனே அட்டெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, 2 லைன்ஸ் விட்டுட்டு அந்த கொஸ்டின் நம்பர போட்டு 2 லைன்ஸ் விட்டுட்டு, நீங்க மத்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பின்னாடி டைம பார்த்துட்டு நீங்க வந்து அத அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 ஃபர்ஸ்ட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போங்க. அடுத்தது வந்து கிராமர் இலக்கண பகுதி. ஸோ இலக்கண பகுதியும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு தடவ கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லா இலக்கணத்தையுமே ஈஸியா எழுதிடலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆப்ஷன் குடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு 3 எது நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோ, அது ஃபர்ஸ்ட்டு 3ஓட ஆன்ஸர எழுதி வச்சுட்டு, பின்னாடி 2 ஆன்ஸர் டவுட்டா இருக்கிறதையும் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3ல ஆப்ஷன்ஸ் ஏதாவது தப்பா இருந்தது அப்டின்னா, அடுத்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு 3யும் எழுதிட்டு, அடுத்த 2யும் அட்டெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் ஈஸி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இலக்கணம் தான் இதெல்லாம். தொடர்மொழி. தொடர்மொழினாவே உங்களுக்கே தெரியும். ஒரு வேர்டுக்கு பின்னாடி இன்னொரு வேர்டு கன்டின்யூ ஆகும். இதெல்லாமே பார்த்தாவே தெரியும். சிங்கிள் வேர்ட்ஸ் கை, படித்தான், இசைத்தாய், அறம் வெல்க. ஸோ தனிமொழிக்கு அப்புறம் தனிமொழினா ஒரே ஒரு வேர்டு வருது. இதெல்லாம் தனிமொழி. தொடர்மொழிங்கிறது ஒரு வேர்டுக்கு தொடர்ந்து இன்னும் மோர் தென் 1 வேர்டு வர்றது தான் தொடர்மொழி. ஸோ பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு அறம் வெல்க தான் தொடர்மொழின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உருபும் பயனும் உடன் தக்க தொகையும். நம்ம புக்ல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. தேர்ப்பாகன்னு சொல்லிட்டு. ஸோ தேரை ஓட்டும் பாகன். ஒரு லெட்டர் மறைஞ்சு மட்டும் கிடையாது. அதோட பயனும் மறைஞ்சு வர்றது தான் தேர்ப்பாகன். அதே மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ஸ் எது பார்த்தீங்கன்னா, வானத்தில் தோன்றும் வில் வானவில். ஸோ இதுதான் ஆன்சர். மரபு வளாநிலை. ஸோ இத பார்த்த உடனே தெரியும் மாவிலை தான். வளாநிலைங்கிறது தப்பில்லாம பேசுறது தான் வளாநிலை. ஸோ மாவிலை தான் கரெக்ட் ஆன்சர். வினைமுற்று தொடர். ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். அத தொடர்ந்து இன்னொரு வேர்டு வர்றது தான் வினைமுற்று தொடர். ஸோ இத பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இதுதான் முடிஞ்சிருக்கு. படித்தான் முடிஞ்சிருச்சு அந்த வேர்டு. பின்னாடி ஒரு வேர்டு ஃபாலோ பண்ணுது. படித்தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வினைமுற்று தொடர். செய்யுளிசை அளபடை. முடிஞ்சாவே அது எல்லாருக்கும் தெரியும். சொல்லிசை அளபடை. இன்னிசையோட உம்முன்னு முடியறது இன்னிசை அளபடை. ஸோ உடுப்பதும் இன்னிசை அளபடை. அப்ப எது செய்யுளிசை அளபடை? ஆ, அலிய. ஸோ இது மாதிரி எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க ஃபர்ஸ்ட்டு 3 அட்டெண்ட் பண்ணிட்டு, பின்னாடி 2ஓட ஆன்ஸரையும் எழுதி வச்சுருங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட்டு 3ல ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் 2ல இருந்து ஆப்ஷன்ஸ எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆன்சர்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் வந்து மறைஞ்சிருந்து எதுவுமே கேட்கல. பொருள்கோள்
8 வகைப்படும். இதெல்லாம் நீங்க வேற வழி இல்ல. ஸ்ட்ரெயிட்டா பொருள்கோள் 8 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இதெல்லாம் ஈஸியா மைண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஐந்தொகைகளின் புறத்தே வேறு சில மறைந்து வருவது அன்மொழித் தொகை. எதுவும் மறைஞ்சு வருதுன்னாக்க, அந்த அயால், கு, இன்னாது கண் அத தவிர என்ன மறைஞ்சு வருது அப்டின்னா, சிவப்பு சட்டை பேசினார் அப்டின்னு சொல்லிட்டு வேற விதமா மறைஞ்சு வருது. ஒரு ஆள் பேசுறது வந்து சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்டின்னு சொல்றது தான் அன்மொழித் தொகை. ஸோ இதுதான் அன்மொழித் தொகை. அதே மாரி இது எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஆன்சர்ஸ் தான். நீங்க வந்து அதே முன்னாடி சொன்ன செக்ஷன்ஸ் மாரி தான். ஃபர்ஸ்ட்டு 3 கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத எழுதிட்டு, அடுத்த 2 நீங்க எழுதிடலாம். சேம் அப்ளிகபிள். எல்லா செக்ஷன்ஸோட இலக்கணமும் வாட் இஸ் வாட்ங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். எப்படி வேணாலும் நீங்க எழுதிடலாம். சாணம் மெழுகினால், சாணத்தால் மெழுகினால் தான். ஆல் வந்து இங்க மறைஞ்சு வருகிறது. ஸோ நமக்கு தெரியும் வேற்றுமை தொகைனாவே ஐயால் கு, இன் அது கண். ஐ, ஆல். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. ஆல்ங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை. சாணத்தால் மெழுகினால் 3ஆம் வேற்றுமை தொகை. எங்கிறைவன் ஈஸி ஒற்றளபடை. உயிரளபடைனா உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கும். மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கிறது ஒற்றளபடை. இது ஒற்றளபடை. இந்த இங்க பார்த்துட்டு மெய்யளபடைன்னு எழுதிடக்கூடாது. மெய்யளபடைன்னு ஒரு வேர்டே கிடையாது. ஒற்றளபடை. ஸோ இத வந்து இலக்கணத்த நீங்க ஜஸ்ட் ஓவர் வியூ பண்ணியிருந்தீங்கனாவே போதும். ஈஸியா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதிடலாம். அகைன் அத ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 3 கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத எழுதிட்டு, மத்த 2 எழுதிருங்க. சுடுமண் பெயரெச்ச தொடராக்குக. பெயரெச்சனா என்ன? ஆண் நடுவுல முடியறது தான் பெயரெச்ச தொடர். ஸோ அத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சுருவீங்க. சுடுகின்ற மண். இது சூடுகின்ற மண். இது வேர்டு வராது. பெயரெச்ச தொடர் என்ன? இதுல இருக்கிறத அப்படியே மாத்துறது தான். சுடுமண், சுடுகின்ற மண். ஸோ இங்கேயும் நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து ஈஸியா ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் சொல்ற மாரி தான் கேட்பாங்க. உணவு உண்டாயன்னு இருக்குது. உற்றது உரைத்தல்னா, என்ன நடந்ததோ அத சொல்றது தான் உற்றது உரைத்தல். ஸோ வயிறு வலித்தது. அதனால தான் நான் உணவு சாப்பிடல. உற்றதுன்னா என்ன நடந்ததோ அத சொல்றது. உருவது கூறல்னாக்கா என்ன நடக்க போகுதோ அத ஆன்சரா சொல்றது உருவது கூறல். எலியை பிடிக்கும் பொறி எலிப்பொறி. சிம்பிள். ஸோ இதுதான் வேற்றுமை தொகை. எல்லை உன் எல்லாருக்குமே தெரியும் 8ங்கிறது. ஸோ எல்லை உன் பொதுமொழினாக்க 8. 8 அந்த இன்னொரு பொதுமொழி வந்து வேங்கை, அரண்மனை இது எல்லாமே பொதுமொழிக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 8ன்னா என்ன? எல் கூட்டல் து 8. ஸோ எல்லை உன். ஸோ பிரிச்சா வேற மீனிங். 8ங்கிறது ஒரு நம்பர். பிரிச்சீங்கன்னா எல் கூட்டல் து எல்லை சாப்பிடுன்னு மீனிங் வருது. ஸோ எல்லை உன்ன பொதுமொழி ஆக்குங்கன்னா 8ங்கிற வேர்டு தான் எல்லை உன்னுன்னு மாறுறது. ஸோ இதெல்லாம் புக்ல ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாவே எல்லாமே எழுதிடலாம். ஸோ இதுவும் ஆர்டர மாத்தவே வேணாம். நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு பின்னாடி டைரக்ட்டா இலக்கணத்த அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டவுட்டா இருக்கிறது நோ ப்ராப்ளம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். உங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு. அப்போ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் யாருமே எழுதணும்னே பிளான் பண்ணக்கூடாது. ஃபுல்லாவே செக் பண்ணி எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ். கொஸ்டின் நம்பர கரெக்ட்டா போட்டிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்றது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ். திருக்குறள் நீங்க ஒரு தடவ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எழுதிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் எதுகை மோனையில தான் எல்லாமே வரும் திருக்குறள். இந்த 4 ஆப்ஷன்ஸ எடுத்து இந்த டேஷ்ல போட்டுட்டு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எது ஈஸியா வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதுகை மோனையில வரும் அப்படி இல்லைனாக்க அந்த வேர்ட்ஸ ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு ஸ்மால் ஹிண்ட். ஒரு தடவ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணல டைம் இல்லன்னா கூட அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இத தூக்கி இங்க ஃபில் பண்ணீங்கன்னா போதும். லாஸ்ட் இயர் வரைக்கும் 2 தான் வந்தது டேஷ்ல. பட் இந்த இயர் வந்து 3 மார்க்ஸ் வருது திருக்குறளுக்கு. அதனால கட்டாயம் ஒரு தடவ கோ த்ரூ பண்ணீங்கன்னா போதும். குற்றம் இல்லனாலும் குறை செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வராது. மன்னவன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா வரும். அரசன், மக்கள், வேந்தன்றது மன்னவன் வரும். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஸோ இதெல்லாம் ஒரு தடவ நீங்க ஜஸ்ட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த குறள ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க திருக்குறளையும்.
அடுத்தது ஏதோ ஒரு செய்யுள் பகுதியிலிருந்து கண்டிப்பா வந்து 5 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதுவும் நீங்க வந்து அந்த பாடத்த படிக்கும்போதே படிச்சீங்கன்னாவே போதும். இந்த இது வேர்ட்ஸ வச்சுட்டு எந்த செய்யுள்லருந்து வந்ததுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இத படிக்கும்போதே தெரியுது. கும்பகர்ணன பத்தி கம்பராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. ராமாயணத்துல தான் கும்பகர்ணன் வருவாரு. இந்த வேர்டெல்லாம் ஹிண்ட்டு. கும்பகர்ணன். ஓகேவா? இந்த ஒரு ஹிண்ட்ட வச்சே நீங்க எந்த செய்யுள்ல இது வந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அந்த எப்படியுமே அந்த செய்யுள்ல என்ன நடக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். கும்பகர்ணன தூங்கும்போது அவங்கள உலக்கையில சத்தம் மாதிரி போட்டு எழுப்பி, அவங்கட்ட சொல்றாங்க, "காற்றாடி போல சுத்துற காலதூதர்." அதாவது யமன் வந்து வந்துட்டுருக்கான். "நீ போய் அவன் கையில படுத்து தூங்கு." அப்படின்னு சொல்றது தான் வந்து கும்பகர்ண காண்டம். ஸோ அது இந்த இந்த ஹிண்ட்ட வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சுட்டு இச்செய்யுள் இடம்பெற்ற நூலின் பெயர் கம்பராமாயணம். அதனால எல்லா செய்யுளையுமே அதோட ஸ்டோரி என்னங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ வச்சு நீங்க மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நூலின் ஆசிரியர் எல்லாருக்குமே தெரியும் கம்பர் தான். ஸோ கும்பகர்ணன பத்தி பேசுறனால இது கும்பகர்ணம் வதை படலம் தான். டவுட்டே கிடையாது. கரங்குன்னா காற்றாடி. ஸோ அந்த செய்யுள நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். காற்றாடி போல சுத்திட்டு இருக்கிற காலதூதர் வந்துட்டான். நீ போய் அவனோட கையில தூங்குன்னு சொல்றது. இச்செயலில் அமைந்த சந்தம் எதை போன்று உள்ளதுன்னா, உலக்கையால் இடிப்பது போன்ற சந்தம். ஓகேவா? இது வந்து நீங்க கண்டிப்பா படிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். அதனால ஒரு தடவ நீங்க அந்த லெசன படிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவையேனும் 2னுக்கு விடை தருக. ஸோ 4லிருந்து 2 தான் கேட்க போறாங்க. ஸோ ரொம்ப தாராளமா நீங்க மெயின் லெசன்ஸ கோ த்ரூ பண்ணி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவே 4ல 2 ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல 2க்கு 3 எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. அதான் 3 எழுதிட்டு டைம்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ எழுதுங்க. இது எல்லாமே ஈஸி தான் பார்க்கும்போது. ஸோ திருக்குறள் கொஞ்சம் படிச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அத விட்டுட்டு நீங்க மத்த ஆப்ஷன்ஸ ட்ரை பண்ணலாம் பேசிக்காவே. அதே தான் இங்கேயும். 3 கொஸ்டின் எது கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எடுத்த உடனே நம்ம எழுத போக வேண்டாம். எடுத்த உடனே யோசிங்க. எந்த கொஸ்டின் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும், எந்த கொஸ்டினுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் நம்மளால ஆட் பண்ண ஏன்னா இங்க ஒவ்வொன்னுக்கும் 5 மார்க். அதனால அட்லீஸ்ட் 1/2 பேஜாவது நீங்க எழுதியே ஆகணும். அதனால எந்த கொஸ்டினுக்கு நம்மளால நெறைய பாயிண்ட் போட முடியும் அடிஷனலா அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த கொஸ்டின டிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க எழுதி முடிச்சுட்டு, இந்த துணைப்பாட செக்ஷன்ஸ்லாம் வரும்போது எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா, இந்த துணைப்பாட கட்டுரை எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, போய்க்கிட்டே இருக்கும். ரொம்ப பெருசு. ஸோ, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் 1 ஹவர் தான் இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க கட்டாயம் நல்லா பிளான் பண்ணணும். நீங்க எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 1 1/2 ஹவர்ஸ்லயே இந்த முன்னாடி செக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம எழுதிடலாம். பட் இப்போ லாஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்க கட்டாயம் உங்களோட பிளானிங்க போட்டுட்டு தான் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ, இத வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வச்சுட்டு, இத நீங்க அட்டெண்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு. இத என்னைய கேட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு அங்க யோசிக்கக் கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட்டே ரெடிமேடா ஒரு கவிதைய ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படி ரெடி பண்ணலாம்? "நான் ஒரு கவிஞன் இல்லை. ஆனால் இதை பார்க்கும்பொழுது எனக்கு கவிதை எழுதத் தோன்றுகிறது. எதைப் பற்றி எழுதுவது?" அந்த மாதிரி டீஃபால்ட்டா 4 லைனு நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். 4 லைன் அந்த 4 லைன் எந்த கவிதை வந்தாலும் அந்த 4 லைன எழுதிட்டு, அடிஷனலா 2 லைன். ஏன்னா, அங்க போய் அந்த கவிதைய பார்த்து யோசிக்கலாம் நமக்கு டைம் பத்தாது. அதனால என்ன பண்றீங்கன்னா, என்னோட ஆப்ஷன் என்ன அப்டின்னா, அந்த 4 லைன் இந்த கவிதைக்கு என்ன அப்ளை பண்ணணுமோ, காமனா எந்த கவிதைக்கா இருந்தாலும் அந்த 4 லைன் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி யோசிச்சு அந்த 4 லைன எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வச்சுக்கிட்டு, அடிஷனல் 2 லைன்ஸ் அந்த என்ன பிக்சர் குடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகேவா? இத இத அட்டெண்ட் பண்ணிருங்க. இந்த செக்ஷன் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் நம்ம. இந்த செக்ஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்க்கு மேல ஆகாது. நீங்க நான் சொன்ன டெக்னிக்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இத எழுதிருங்க. ஸோ கடிதம் எழுதுதல் என்னோட சஜஷன்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த வந்து வருமான வரி இது ஃபார்மல் லெட்டர் எழுதுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா, அதுக்கு நெறைய மார்க்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து அனுப்புனர், பெறுநர் அதெல்லாம் எழுதுறீங்களோ, அது எல்லாத்துக்குமே அங்கங்க ஒரு மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. இதுன்னா நம்ம நெறைய யோசிச்சு எழுதணும். இதெல்லாம் காமனா நம்மள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது ஒரு பேராகிராஃப். அடுத்து ப்ராப்ளம் என்னன்னு சொல்றது ஒரு பேராகிராஃப். அதுக்கப்புறம் லாஸ்ட் பேராகிராஃப்ல எனக்கு நீங்க அத இம்மீடியட்டா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறது ஒரு பேராகிராஃப்.
ஸோ இதெல்லாம் இந்த டிஃபைன்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால, என்னோட ஆப்ஷன் என்னன்னா, இந்த ஃபார்மல் லெட்டர் எழுதுறது ரொம்ப நல்லது. ஈஸியா நம்ம மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இவங்க என்ன அட்ரஸ் குடுத்துருக்காங்களோ, அதே அட்ரஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். மறந்துறாதீங்க. உங்களோட ஓன் அட்ரஸ்லாம் எதுவும் போடக்கூடாது. என்ன அட்ரஸ் குடுக்குறாங்களோ, அதுதான் போடணும் நீங்க. ஸோ இதையும் எழுதிட்டு, அடுத்தது இந்த செக்ஷன்ஸ் போகாதீங்க. இப்ப வந்து என்ன பண்றீங்க, துணைப்பாட கட்டுரைய எழுதுறீங்க. இப்ப உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கு அப்டின்னா, 40 மினிட்ஸ் இருக்குன்னா, சாலிடா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது எழுத கட்டாயம் வேணும். ஓகேங்களா? 20 மினிட்ஸ்ல இது எழுதியே ஆகணும். நீங்க எழுதி முடிச்சே ஆகணும். ஸோ உங்களோட ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணிக்கணும். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல உங்க டைம பார்த்துட்டு, ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம கவுண்ட் நான் பண்ணவே இல்ல எந்த இடத்துலயுமே. அந்த 15 மினிட்ஸ் இல்லாம தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்றது, கொஸ்டின் நம்பர வேலிடேட் பண்றது, அதுக்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எழுதுறதோ, பண்றதோ அதெல்லாம் எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ மறந்துட்டு, மீதி இருக்க டைம்ல இதையும், இந்த ஜென்ரலா எழுதுற கட்டுரையும் நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி எழுதிடணும். ஏன்னா இது இங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதனால கட கட கடன்னு இத எழுதிட்டு, இந்த யோசிக்க வேண்டியத லாஸ்ட்டா இந்த செக்ஷன நீங்க லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணா பெட்டரா இருக்குங்கிறது என்னோட சஜஷன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் வெரிஃபை பண்றது, ஏதாவது டவுட் எங்கெங்க டேஷ் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா? அதெல்லாம் ஏதாவது ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்றது இலக்கணத்துக்கு. ஓகேவா? அந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் தான் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல நம்ம பண்ணணும். மத்த எல்லாத்தையுமே நான் இப்ப சொன்ன ஃப்ளோல அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க சூப்பரா பிளான் பண்ணி கரெக்ட் டைம்ல இத முடிச்சிடலாம். மார்க்கும் நீங்க நெனச்ச மாதிரியே வந்துரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.